அதில் ஒரு புத்தகம் இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். அந்த புத்தகம் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு விமான ஓட்டி, பைலட் என்று சொல்வார்கள் இல்லையா, விமானத்தை ஓட்டுகிறவர். அவர் ஒரு ராணுவத்தில் பணியாற்றியவர். ஒரு நாள் விமானத்தில் போகிற போது விமானம் உடைந்து எங்கோ ஒரு ஆளற்ற இடத்தில் போய் விழுந்தார். பின்னாடி காணாம போயிட்டார். அவர் என்ன ஆனார் என்றே யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எழுதிய புத்தகம் உலகிலேயே மிக அதிகமற்ற புத்தகங்களில் ஒன்று. இதுவரை அந்த புத்தகம் குறைந்தபட்சம் கேட்டால் கூட ஒரு 4-5 கோடி பிரதிகள் வித்திருக்கிறது. சின்ன புத்தகம், குட்டி இளவரசன் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். ஆந்துவான் சாந்த் எக்ஸுபெரி என்று சொல்வார்கள், அதுதான் அவருடைய பெயர். அவரை கௌரவிக்கிற விதத்தில் பிரான்ஸ் தேசம் என்ன செய்தது தெரியுமா? ரூபாய் நோட்டில் ஒரு எழுத்தாளனுடைய படத்தை அச்சடித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் அந்த நாட்டினுடைய எழுத்தாளனுக்கு ரூபாய் நோட்டில் அவனுடைய பயணம் வருகிறது. அவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம்? அந்த புத்தகம் ஒரு பையனுடைய மனநிலையிலிருந்து இந்த உலகத்தை சொல்லுகிறது. சிறுவர்களை நாம் வளர்க்கும் போது நாம் நம்முடைய சுமையை எப்படி பிள்ளைகள் மீது திணிக்கிறோம், இந்த பிள்ளைகள் எதையெல்லாம் வெறுக்கிறார்கள், எதையெல்லாம் கற்றுக்கொள்ள, எதையெல்லாம் நம்மிடமிருந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த புத்தகம் அழகாக எழுதியிருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய தொடக்க வரியில ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவன் சொல்றான், பெரியவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே எந்த ஒன்றையும் எளிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம குழந்தைகளை பார்த்து சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு புரியாதுன்னு. பிள்ளைங்கள் இதனுடைய ரிவர்ஸ்ல சொல்றாங்க, இந்த பெரியவரிடம் போய் எதையாவது ஒண்ண சொல்லுங்க, ஏன், எதுக்கு, எப்படி, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, 1000 கேள்வி கேட்பார்கள். சொல்லிட்டு அவன் அதை விளக்குவதற்காக என்ன செய்யறான், ஒரு படம் வரைகிறான். அந்த படத்தை எடுத்துட்டு போய் ஒரு பெரியவர்கிட்ட காட்டினா இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் பார்க்கிறார். அது ஒரு தொப்பி போல வரையப்பட்டிருக்கக்கூடிய படம். இது தொப்பி அப்படிங்கிறார். இதை தாண்டி ஒன்னும் தெரியலையா அப்படிங்கிறார். ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிறார். ஒவ்வொரு பெரியவராக பார்க்கிறார். எல்லா பெரியவர்களுமே அது தொப்பிங்கிறாங்க. ஒருவர் கருப்பு தொப்பி என்று சொல்றார், இன்னொருவர் சிறிய தொப்பிங்கிறார், ஒருவர் சொல்றார் கையால் வரையப்பட்ட தொப்பி. இப்படி எல்லாம் சொல்றாங்களே தவிர யாருமே வேறு பதில் சொல்லவே இல்லை. இன்னொரு சிறுவனிடம் அந்த படத்தை கொடுத்த போது அவன் சொன்னான், ஒரு யானை உள்ள இருக்கு, மேல தொப்பி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுதான் யானை இல்லையே என்ற போது அந்த சின்ன பையன் சொன்னா, இல்லாத ஒன்றை பற்றி யோசிப்பதற்கு பெயர் தான் சிறுவன். அவன் இல்லாத ஒன்றை பற்றி அதில் யோசிச்சுட்டே இருப்பான். சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த உலகத்தை சிறுவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள், பெரியவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். பெரியவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் அடையாமல் போனதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று நம் மீது சுமத்துகிறார்கள். பெரியவர்கள் பிள்ளைகளை பல நேரம் ஒரு அடிமையை போல, கைதியை போல நடத்துகிறார்கள். அவருடைய விருப்பத்திற்கு இடமே கிடையாது என்று. ஒரு பையன், அவன் பள்ளியில் படிக்கிற பையன், அவனுடைய அப்பாவுக்கு ஒரு பழக்கம், அவர் சிகரெட் பிடிப்பவர். அவர் சிகரெட் பிடிப்பது தவறு என்பதை தாண்டி அவர் இந்த சிகரெட்டை வாங்குவதற்கு தன்னுடைய பையனை தான் அனுப்புவார். அதுவும் எப்படி தெரியுமா, வீட்டுக்கு திரும்பி வந்து 7-7:30 மணிக்கு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பையனை அழைத்து படிச்சுட்டு இருப்பான். கடைக்கு போய் சேர்த்து வாங்கிட்டு அப்படின்னு அனுப்புவார். அந்த பையன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்பான், என்னன்னா, நீ சேர்த்து பிடிக்கிறதே தப்பு, அது நீ ஆபீஸ் விட்டு வரும்போதே வாங்கிட்டு வரலாம்ல, என்ன 7:30 மணிக்கு அனுப்பி வாங்கிட்டு சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவான். அவர் சொல்லுவார், போய் வாங்கிட்டு வந்துட்டு கூட்டுறாரு. அவன் சிகரெட்டை வாங்கிட்டு வர போறான். கடையில போய் வாங்கிட்டு வரும்போது கை தவறி தண்ணீர்ல விழுந்துருச்சு. மழை பெய்து சேரா இருக்கிற தண்ணீர்ல விழுந்துருச்சு, நனைஞ்சு போயிடுச்சு சிகரெட். நனைந்த சிகரெட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்தா அப்பா கேட்கிறாரு, நனைஞ்ச சிகரெட்டை எப்படிடா பிடிக்கிறதுன்னு. இந்த பையன் கேட்டிருக்கான், அது ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. நீ சிகரெட் வாங்கிட்ட சொன்ன, நான் சிகரெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல சிகரெட்டை எப்படி பிடிக்கிறது, நனைஞ்ச சிகரெட்டை எப்படி பிடிக்கிறதுங்கெல்லாம் ஓம் பிரச்சனை பா. ஓங்கி ஒரு அறை கொடுக்கிறார். அந்த பையன் அமைதியாக வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். அம்மா வந்து திட்டுறாங்க, ஏங்க பிள்ளைய போய் சிகரெட் வாங்க சொல்றோம் இல்லாம அடிக்கிறீங்கன்னு. அவர் சொல்றாரு, பெத்த பிள்ளைகளால வேற என்னடி பிரயோஜனம், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சிகரெட் வாங்கி வருவதற்கு, எடுபடி பணிகள் செய்வதற்கு உங்களுடைய பணியாட்கள் அல்ல, அவர்கள் உங்களோடு வசிப்பவர்கள், உங்கள் வழியாக வந்தவர்கள், ஆனால் உங்களை போன்றவர்கள். அந்த பையன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டானா, நீ என்னை எல்லா வேலையும் செய்யற, நான் மௌனமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு 10 வயசு, உனக்கு 40 வயசுங்கிறது தான். எனக்கும் 40 வயசு ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 40 வயசு ஆகும்போது உன்னை என்ன பாடுபடுத்துவேன்னு பாரு. சாதாரண ஒரு சிகரெட் வாங்குகிற விஷயம்தான். ஆனால் பையன் மனதில் ஒரு ஆழமான வெறுப்பு படிந்து விடுகிறது. என்னை ஒரு வேலைக்காரனை போல நடத்தாதீர்கள், என்னை ஒரு பணியாளனை போல வேலை செய்ய வைக்காதீர்கள், என்னை பிள்ளையை போல நடத்துங்கள், பாசம் காட்டுங்கள், நானும் உங்கள் மீது பாசம் காட்டுவேன். ஒருவேளை நான் உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்க்கப்படக்கூடிய
ஒரு உயிரினம் என்று நீங்கள் என்னை கருதினால் நீங்கள் உங்களுக்கு வயதாகும் போது எனக்கு 40 வயதாகும், அப்போது நான் உங்களுக்கு எல்லா அவமானத்தையும் தருவேன் என்று. ஆனால் அப்படி தருகிற நேரத்தில் கூட அவனை நெறிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்கு எத்தனை வயதானாலும் அவர்தான் உனக்கு தந்தை, நீ அவருடைய பிள்ளை என்பது மாறவே மாறாது என்பதை எது வலியுறுத்துகிறது தெரியுமா? நம்மளுடைய புத்தகங்கள் தான், அறிவுதான். இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் போதனைகளாக அறவுரைகளாக தொகுப்பட்ட நூல்கள் தான் திரும்ப திரும்ப மனிதனுக்கு சொல்லுகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உறவுகளில் மாற்றம் வந்துவிடாது, உறவினுடைய மேன்மை போய்விடாது என்பதை புத்தகங்கள் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. ஜெர்மன் மொழியில் இது போல ஒரு அப்பாவை பிடிக்காத பையன் இருந்தார். அந்த பையனுக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அப்பா ஒரு கட்டளை போடுகிற ராணுவ அதிகாரி போல இருக்கிறாரே என்று தினம் தினம் அவன் அப்பாவை வெறுத்தான். அவன் வயது வந்து பெரியவனான பிறகு ஒரு புத்தகம் எழுதினான். என்ன புத்தகம் தெரியுமா? மெட்டாமார்போசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். அதை எழுதியவன் பிரான்ஸ் காப்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெர்மனிய எழுத்தாளர். தமிழில் கூட அந்த புத்தகம் வந்திருக்கிறது. உருமாற்றம் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர். 2-3 பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உலகில் அதிக பேரால் படிக்கப்பட்டு அதிக பேருடைய வாசக கவனத்திற்கு உள்ளாகி மாற்றங்களை உருவாக்கிய புத்தகம். என்ன தெரியுமா? ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் ஒரு நாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்து பதற்றமாக அலுவலகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற போது அவன் ஒரு கரப்பாம்பூச்சியா மாறினான். அவனுக்கு எப்படி கரப்பாம்பூச்சியாக மாறணும் என்று தெரியாது. ஆனால் கரப்பான் பாத்தியாக மாறின மரணமிடம் அவனுக்கு தோன்றுகிறது, கரப்பாம்பூச்சியா மாறிட்டா ஆபீஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மள அதிகாரிகள் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் உலகம் நம்மளை அதை செய்ய இதை செய்ய சொல்லி எந்த கட்டுப்பாடும் விதிக்காது. இவன் இப்படி சுதந்திரமாக உணர்கிற நேரத்தில் அந்த அறைக்குள் ஒரு வேலைக்காரி வர்றா. இப்ப அந்த கரப்பாம்பூச்சிக்கு தோன்றுது, அறைக்குள் வரக்கூடிய வேலைக்காரி நம்மளை தான் முதல்ல அடிப்பா. கரப்பாம்பூச்சியா மாறினாலும் மனிதனுக்கு விடிவே கிடையாது. அங்கேயும் யாராவது ஒருவர் நம்மை அடிப்பதற்கு வருவார். அறையினுடைய மூலையில் ஓடுறான், ஒளிந்து கொள்கிறான். உள்ள வந்த வேலைக்காரி பார்த்துட்டு சொல்றா, அம்மா உங்க பையனை காணோம், அறையில் உங்கள் மகன் இல்லை என்று. ஆனால் இவன் கரப்பான் பூச்சியை போல இருக்கிறான். ஆனால் மனித குரலில் பேசுறான். இவன் தன் தாய் தந்தையை பார்த்து சொல்றான், நான் எப்படி மாறினேன்னு தெரியாது, நீங்கள் எல்லாம் என் மீது கொடுத்த சுமை இருக்கிறது இல்லையா, அது என்னை ஒரு பூச்சியாக இத்தனை நாள் உணர்த்தியது. இன்னைக்கு நான் அதுவாகவே மாறிட்டேன். சொன்ன உடனே அவனுடைய அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவனால் வந்த வருமானம் போயிடுச்சு, இப்ப என்ன செய்யறது? உடனே தங்கை சொல்கிறான், இவனை நம்பி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தோமே, இப்போ இவன் பூச்சி ஆகிட்டானே, இந்த பூச்சி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமா? இவனுக்கு ஒரு காதலி இருக்கிறாள். அந்த காதலிக்கு பெரிய கவலை, ஒரு பூச்சியை போய் எப்படி திருமணம் செய்து கொள்வது? இவனுக்கு தோன்றுகிறது, எல்லோருக்கும் அவரவர்கள் பிரச்சனை தானே தவிர என்னுடைய உருமாற்றம் எனக்குத்தான் பிரச்சனை. என்னுடைய பிரச்சனையை நான் மட்டும்தான் சந்திக்க வேண்டும். நான் எப்படி விடுவிடப் போகிறேன் என்று தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி யாராவது ஒருவர் நிச்சயம் என்னை அடித்து கொன்றுவிடக்கூடும். கொன்றால் எனக்கு எந்த காப்பாற்றுகிற வழியும் தெரியாது. ஒரு கரப்பான் பூச்சிக்கு உயிர் வாழ்வது என்பது போராட்டம் தான் என்று அவன் கதை சொல்றான். இந்த கதை மனிதன் கரப்பான் பூச்சியாக மாறிய கதை அல்ல. நாம எல்லாரையும் கரப்பான் பூச்சியாக ஒரு அரசு மாற்றி வைத்திருக்கிறது, அலுவலகம் மாற்றி வைத்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு பூச்சி போல தான், எந்த நிமிடமும் எதையும் நசுக்கி விடுவார்கள் என்பதற்காக எழுதப்பட்ட கதை அது. அப்படி ஒரு கதையை படித்த உடனே உலகில் பல நாடுகளிலும் ஒரு மாற்றம் வந்தது. என்ன தெரியுமா? அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை நீங்கள் இப்படி வதைக்காதீர்கள், கொடுமைப்படுத்தாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் உங்களோடு இணைந்து ஒரு பணியை செய்கிறார்களே தவிர அவர்கள் உங்களுக்கு கீழானவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணம் பரவியது. வேலையில் மாற்றம் உருவானது, சிந்தனையில் மாற்றம் உருவானது. இளைஞர் பலரும் தன்னை அந்த கரப்பான் பூச்சியாக உணர்ந்ததாக எழுதினார்கள். எங்கோ ஜெர்மனியில் எழுதப்பட்ட புத்தகம், தந்தையினுடைய மோசமான வளர்ப்பில் உருவான ஒரு பையனால் எழுதப்பட்ட புத்தகம் உலகெங்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. எப்போதும் சாதாரண மனிதர்களிடம் அசாதாரணமான விஷயங்கள் இருப்பதை பார்க்கிறேன். சாமானியர்களை பற்றி நமக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது. சாமானியர்கள் என்றால் அவர்கள் படிக்காதவர்கள், அவர்களுக்கு எதுவும் தெரியாதவர்கள், கீழானவர்கள் என்று. நான் நேர் எதிராக சொல்வேன். நம்முடைய காலத்தின் பெருந்தீமை படித்தவர்கள் செய்கிற குற்றம் தான், படித்தவர்கள் செய்கிற மோசடியை தான். இன்னும் சொல்ல போனால் படித்தவர்கள் சூதும் வாதம் செய்வதுதான் நம் காலத்தினுடைய மிகப்பெரிய தவறு. படிக்காதவர்கள் அஞ்சுகிறார்கள், படிக்காதவர்கள் பயப்படுகிறார்கள், படிக்காதவர்கள் சக மனிதனை நேசிக்கிறார்கள், படிக்காதவர்கள் இன்னும் சொன்னால் புத்தகங்களை நேசிக்கிறார்கள். மழை வெள்ளத்தின் போது பார்த்திருக்கிறேன், சென்னையினுடைய நடைபாதை ஓரத்தில் வசிப்பவர்கள் தாங்கள் நனைந்து கொண்டு
தன் பிள்ளைகளுடைய புத்தகம் நனையக்கூடாது என்று பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அவர்களுக்கு தெரிகிறது புத்தகங்களுடைய மதிப்பு என்னவென்று. நடைபாதையில் தான் குடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் தொலைக்காட்சிக்கு ஒரு இடம் இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டில் புத்தகங்களுக்கு இடமே இல்லை. ஒருவேளை உங்கள் கணவரோ பிள்ளையோ மனைவியோ யாரோ ஒருவர் புத்தகம் படிப்பவராக இருந்தால் நீங்கள் என்ன சொல்றீங்க? படிச்சு என்னமா போகுது, ஏன் படிக்கிறேன், ஏன் புத்தகம் வாங்குறேன், ஏன் புத்தகத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு வேண்டாத பொருட்களை வீட்டில் வைத்திருக்கிறோம், ஆனால் வேண்டிய புத்தகங்களை மட்டும் ஏன் இருக்கிறோம்? ஒரே காரணம் தான் நண்பர்களே, யார் படிக்கிறார்களோ அவர்கள் சுய சிந்தனை உடையவர்களாக மாறிவிடுவார்கள். கேள்வி கேட்பார்கள். நமக்கு தான் கேள்வி கேட்டா பிடிக்காது. நம்ம கேள்வி கேட்கிற பிள்ளைகளுடைய வாயை அடைப்பவர்கள் ஆயிற்று. ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏதோ அப்பா சொல்றார் வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு. எதிரே இருப்பவர் கேட்கிறார், என்ன சார் கேட்குது உங்க அப்பா, என்ன கேட்கிறார் உங்க பையன், ஏன் கோச்சுக்கிறீங்க? அவன் இப்படிதான் சார் ஏதாவது உளறிட்டே வருவான். பரவாயில்லை தம்பி இங்க வா, என்ன கேட்கிறான்னு அவன் கேட்கிறான். ரயில் ஓடுது இல்லையா, இந்த ரயில் என்ன சாப்பிடும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு அவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, அது என்ன சாப்பிட்டா உனக்கு என்னடா, நீ என்ன சாப்பிடுறதுன்னு மட்டும் யோசி. ஆனால் ஒரு சிறுவனுக்கு நாம் இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், இந்த ரயில் என்ன சாப்பிடும்? உண்மையில் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை நேசிப்பதாக இருந்தால் சொல்லத்தானே வேண்டும். ரயில் எப்படி இயங்குது, எப்படி போடுது, அது ஏன் சத்தம் போடுது, அது ஏன் நிற்கிறது, நிற்பதற்கு என்ன செய்வார்கள் என்று அந்த ரயிலை விளக்கினால் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு புரியும். அந்த பிள்ளை சந்தோஷத்தோடு தன் பிள்ளையிடம் அப்பாவுடன் கேள்வி கேட்பான். நமக்கு பிள்ளைகள் கேள்வி கேட்கக்கூடாது. நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் தெரியுமா? ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு போய் டிவி முன்னாடி பிள்ளைய உட்கார வச்சுட்டு டிவியில ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு வந்தா அது அந்த குழந்தை அது பாட்டுக்கு டிவியை பார்த்துட்டே சாப்பிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த குழந்தையை நம்ப ஆரம்பிக்கும், நமக்கு அம்மா டிவி தான். டிவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒரு காலத்திலையும் அதை தாங்கவே முடியாது. பெற்றோருக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போட்டு தானா பார்த்துக்கிறோம். டிவி தான் நமக்கு தாய் தந்தை, டிவிக்கு எதுவுமே வந்துடக்கூடாது என்று. அமெரிக்காவில் ஒரு பள்ளி மாணவி இப்படி ஒரு கடிதம் எழுதினார். என்ன தெரியுமா? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் என் வீட்டில் டெலிவிஷனாக பிறக்க விரும்புகிறேன். ஏன்னா என் முன்னாலே ஒருவரும் உட்காரவே மாட்டார்கள். டெலிவிஷனாக இருந்தால் என்னை சுற்றி தான் எல்லாருமே. எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் எல்லோரும் ஒன்று விடுவார்கள். என்னை பார்ப்பதுதான் விருந்தினர்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் ஒரு பள்ளி மாணவியாக படிக்கிற பிள்ளையாக இருந்தால் என்னை ஒரே ஒரு விஷயம் தான் செய்வாங்க, என்ன ரேங்க் வாங்கியிருக்க, என்ன படிக்கிற. ஒரு குழந்தையிடம் கேட்கவே கூடாத கேள்வி ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் நீ எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கேங்கிறது தான். அதை கேட்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தையை நாம் அறிவாளியா முட்டாளா என்று தீர்மானிக்கிற நேரத்திலேயே நம்முடைய ஒரு இயலாமை தொடங்கி வருகிறது. ஒரு குழந்தை அதை வெறுக்கிறது. நீ அறிவாளியா? ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், தம்பி உன் வயசுல டெண்டுல்கர் பெரிய சாம்பியன் ஆயிட்டான். அதற்கு பையன் சொன்னான், உன் வயசுல ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிட்டாரப்பா. நீ அவரை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்ன? இல்லையே. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து அறிவுரை சொல்லுகிறீங்க, அது எதை செய்யக்கூடாதுங்கிறீங்க. அது ஒரு பக்கம் நீங்கள் பிள்ளைகளை காட்டுகிற கண்டிப்பு சரி, ஆனால் நெறிப்படுத்த வேண்டும் இல்லையா, அறிமுகப்படுத்த வேண்டும் இல்லையா? ஒரு பையனுக்கு 1000 கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகள் எல்லாம் அவன் யாரிடம் போய் கேட்பான்? அப்படி கேட்கிற கேள்விக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம். என்னை போன்ற எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் எழுதிய புத்தகங்களை படியுங்கள், அவர்கள் சொன்ன விஷயங்களை எவ்வளவோ கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு எல்லா வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் சுடிதார் போடுறாங்க. நான் சிறு வயதில் அப்படி யாரையும் பார்த்ததே கிடையாது. என்னுடைய தாயோ தங்கையோ சகோதரிகளோ யாருமே அப்படி சுடிதார் அணிந்தவர்கள் அல்ல. உடையில் ஒரு மாற்றம் வருகிறது, நல்லதுதான். நான் ஒரு பெண்கள் கல்லூரிக்கு போனேன், அந்த மாணவிகள் எல்லோரும் அந்த உடைதான் அணிந்திருந்தார்கள். சௌரியமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சந்தோஷம் மக்களே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த உடையை அணிந்த முதல் பெண் யார் என்று கேட்டேன். அது தெரியாது சார். இந்தியாவில் இந்த உடை எப்படி அம்மா வந்தது, எப்படி இந்த உடை உங்களுக்கு அறிமுகமானது? கடையில விற்கிறாங்க, நாங்க வாங்கிட்டோம், சரி. ஆனால் யாராவது ஒருவருக்கு இந்த உடை தைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதற்கு ஒரு வரலாறு இருக்கும் தானே. இந்த வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று. அதுக்கு அவர்கள் சொன்னார், எங்கள் பாட புத்தகத்தில் இல்லை என்று. உங்கள் பாட புத்தகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் பாட புத்தகம் என்பது வெறும் மனப்பாடம் செய்வதற்கான ஒன்று. பெரும்பாலும் பசங்க நாங்க படிக்கும் போதெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மனப்பாடம் கூட வேண்டாம், பிட் அடிச்சிடலாம், எளிமையான வழி. அந்த பாரம்பரியம் இன்றைக்கும் தொடரத்தான் செய்யும், அதெல்லாம் விடவே மாட்டாங்க.
ஆனால் என்னை ஏன் மாணவனுக்கு படிக்க கசக்கிறது? அதில் வரக்கூடிய திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ அல்லது கம்பனோ இவர்கள் மனப்பாடம் செய்ய எழுதியவர்களா என்ன? இல்லையே. இதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரும் சரி, அந்த கற்றுத்தரப்படுகிற கவிதையும் சரி, சொல்லி புரிய வைக்கப்படவில்லை. ஒருவேளை சொல்லி புரிய வைக்கப்பட்டால் அது தேன். நானெல்லாம் அப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவன். எனக்கு கொடுத்த வாத்தியார்கள், நல்ல ஆசிரியர்கள் அதை ஒரு தேனாக எனக்கு அறிமுகம் செய்தார்கள். இன்றைக்கும் நான் தமிழில் இப்படி பேசுகிறேன் என்றால் அதுக்கெல்லாம் அவர்கள் தான் காரணம். அப்படி நம் பிள்ளைகளுக்கு இந்த ஆசிரியர்கள் கற்றுத் தருவதை போல இன்று கற்றுத்தரவில்லை. இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. இங்கே அறிமுகமாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் யாரோ எழுதியது. ஒரு மாணவன் என்னிடம் கேட்டான், 1ஆம் வகுப்புல 5 பாடம் சரி, +2 வரைக்கும் 5 பாடம் தானா, வேற பாடமே கூடாதா? நான் என்னுடைய வீட்டை சுத்தி இவ்வளவு விவசாய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது, எங்காவது விவசாயத்தை பற்றி ஒரு பாடம் இருக்கிறதா? கிடையாது. எனக்கு இசை பிடிக்கும், இசையை பற்றி உங்கள் பாடத்தில் ஏதாவது இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்கோ இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை பற்றி பாடம் நடத்துகிறீர்களே தவிர உங்கள் கண்ணெதிரே தற்கொலை செய்து கொள்கிற விவசாயியை பற்றி கவலையே பட மாட்டீங்க. உங்களை படிக்க வைப்பது எதற்காக தெரியுமா? நீங்கள் படித்து வந்தால் நான் செய்யாத, என் தாத்தன் பாட்டன் செய்யாத விஷயங்களை எல்லாம் செய்து காட்டுவீர்கள் என்பதற்காகத்தானே படிக்க வைக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் படிக்கும் போது உங்களுடைய சுய சிந்தனை அதிகமாக வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், ஞானம் வர வேண்டும். எவர் வீட்டில் எல்லோரும் படிக்கிறார்களோ படிப்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா கிராமத்து பெரியவர்கள் சொல்லுவாங்க, படிச்சாலாம் அவர் மூஞ்சிலேயே தெரியும். அதை எப்படி மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்க? இல்லை, கவலை இல்லாமல் இருப்பான். படித்த மனிதனுடைய முகத்தில் கவலை இருக்காது, ஞானம் இருக்கும், அந்த கண்களில் ஒளி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் படித்த மனிதனிடம் ஒரு விஷயத்தை கேட்டால் இப்படி செய்யுங்கள், இது சரி, இது தவறு என்று நெறிப்படுத்துவான், வழிகாட்டுவான். அதனால் தான் அந்த காலத்தில் எல்லாம் ஒரு ஆசிரியர் இருந்தால் எந்த நல்ல விஷயம் செய்வதா இருந்தாலும் வாத்தியாரை கூட்டிட்டு வந்து செய்வார்கள். வாத்தியாரை அழைத்து வந்து பத்திரம் எழுதுவார்கள். வாத்தியார் முன்னிலையில் திருமணம் நடக்கும். காரணம் என்ன என்றால் படித்தவர் என்றால் அவருக்கு தன்னுடைய ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட எடுத்து வைத்து பார்த்து சரிதவரை சொல்ல முடியும். யாருக்காகவும் அவர் பொய் பேச மாட்டார், யாருக்காகவும் அவர் வளைந்து கொடுக்க மாட்டார், நியாயமாகத்தான் நடந்து கொள்வார் என்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பமே படித்தவர்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய கவலையும் குழப்பமும் வேதனையும் படிக்காதவர்களிடம் இல்லை. நல்ல வேலைக்கு படிக்காதவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். படித்த முகங்களை எல்லாம் பாருங்கள், எந்த முகமாவது அப்படி அவர்கள் சொல்லுகிறது போல ஒரு பொலிவோடு ஞானத்தோடு தான் படித்த படிப்பு தன்னுடைய முகத்தில் ஒளிரக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இது ஏட்டு கல்வி. இந்த கல்வியை மதிப்பெண் வாங்க படிக்கிறோம், படித்தோம், வேலை வாங்கினோம், அதற்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிடுவோம். நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, வேணாம்னு சொல்லல. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே 2ஆம் தர பிரஜையாகத்தான் நடத்தப்படுவீர்கள். அது உங்களுடைய தேசம் அல்ல. இந்த தேசம் உங்களை உருவாக்குவதற்கு எவ்வளவு செலவழித்திருக்கிறது, எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு தெரியாது. இங்கே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், இந்தியர்களிடம் ஒரு பொது குணம் இருக்கிறது, எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று ஒரு இந்தியன் நினைத்தான் எப்பாடுபட்டாவது அதை சாதிப்பான் என்பதுதான் கடந்த கால வரலாறு. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு யுத்தங்கள், இந்திய வரலாற்றை படித்தவன் என்ற முறையில் இந்தியா மீது எவ்வளவோ படையெடுப்புகள், எவ்வளவோ வீழ்ச்சிகள். ஆனால் இந்தியா தொடர்ந்து ஞானத்தையும் அறிவையும் உலகிற்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது. ஒண்ணு வேணாம், இன்னைக்கு அமெரிக்காவில் போய் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல முன்னணியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தமிழர்கள். அவர்கள் எல்லோரும் எப்படி போய் அமெரிக்காவிற்கு சேவை செய்கிறார்களே, ஒருவேளை அவர்கள் இந்தியாவுக்கு இந்த சேவையை கொடுப்பதாக இருந்தால் இந்தியா உலகினுடைய மிக முக்கியமான நாடு ஒன்றாயிரும். காரணம், நம்முடைய அறிவு யாரோ ஒருவருக்கு பயன்படுகிறது. இதைத்தான் இன்றைய புத்தகங்கள் எடுத்து காட்டுகிறது, இதைத்தான் புத்தகங்கள் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளை என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.